ಭಾರತದ ಮಾಜಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾದ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿರವರ 34ನೇ ಪುಣ್ಯಸ್ಮರಣೆಯ ಪ್ರಯುಕ್ತ ಇಂದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ವತಿಯಿಂದ ನಗರದ ಗಾಂಧಿ ವೃತ್ತದಲ್ಲಿ ಅವರ ಭಾವಚಿತ್ರಕ್ಕೆ ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡುವ ಮೂಲಕ ಪುಣ್ಯತಿಥಿಯನ್ನು ಆಚರಿಸಲಾಯಿತು. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಗರದ ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಮೊದಲೈಮುತ್ತು, ಕೆಪಿಸಿಸಿ ಸದಸ್ಯರಾದ ಶ್ರೀನಿವಾಸನ್, ನಗರಸಭಾ ಸದಸ್ಯರಾದ ಮಾಣಿಕ್ಯಂ, ನಾಮಿನೇಟೆಡ್ ಸದಸ್ಯರಾದ ಮೋಹನ್ ರಾಜ್ ಹಾಗೂ ಇತರರು ಹಾಜರಿದ್ದರು. நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள் ஆண்டு நினைவு நாள் இங்கே அவரை வணங்கி பூஜை செய்து இந்த தங்கமயிலுக்கும் நம்முடைய இந்திய நாட்டிற்கும் சக்தியையும் ஒற்றுமையையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கும் நம்முடைய பிளாக் பிரசிடென்ட் முதலைமுத்து அவர்களே, கேபிசிசி நம்பர் சீனிவாசன் அவர்களே, கவுன்சிலர் மாணிக்கம் அவர்களே மற்றும் என்னுடைய நண்பர் பரிமளன் அவர்களே, பாலன் அவர்களே, அம்ஜத் அவர்களே, ஆனந்த் அவர்களே, லேபர் செல்லுடைய கேஜிஎஃப் தாலுக் லெவல் ஜெனரல் செக்ரட்டரி சசி அவர்களே, ஆனந்த், பழைய காங்கிரஸ் நண்பர் ஜான் அவர்களே, அம்ஜத் அவர்களே, அனைவரையும் இந்த நேரத்திலே வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்று ராஜீவ் காந்தி இறந்து 34 ஆண்டுகள் ஆகுகின்றன. அந்த அன்பு தலைவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த பொழுது இந்த நாட்டிற்கு பலவிதமான நல்லதை அவர் செய்திருக்கின்றார். பஞ்சாயத்து ராஜை கொண்டு வந்தது அவராகும். முதல்லெல்லாம் பணமெல்லாம் முனிசிபாலிட்டிக்கோ கார்பரேஷனுக்கோ போல, ஆனால் பஞ்சாயத்து ராஜ் ஏற்பட்ட பின்னால் அந்த பணமெல்லாம் முனிசிபாலிட்டிக்கும் கார்பரேஷனுக்கும் மற்ற முக்கியமான இடங்களுக்கும் சென்று அது மக்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பஞ்சாயத்து ராஜ் அவர் ஏற்படுத்தினார். அடுத்தாற் போன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும், கம்ப்யூட்டர் நமது நாட்டில் அப்பொழுது அதிகமாக இல்லை. ஆனால் ராஜீவ்காந்தி வந்த பின்னால் கம்ப்யூட்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கம்ப்யூட்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அதிகமான அப்போசிஷன் வந்தது. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்த பின்னால் வேலை வாய்ப்பு குறைக்கப்படும், வேலை வாய்ப்பு இல்லாமலே போய்டும் சொல்லிட்டு பார்லிமெண்ட்லையும் சரி வெளியிலையும் சரி அதிகமாக அப்ஜெக்ஷன் செய்தாங்க. ராஜீவ் காந்தி இவையெல்லாம் தலையில் போட்டுக்கொள்ளாமல் கம்ப்யூட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கண்ட்ரி அண்ட் மெனி எஜுகேட்டட் பீப்புள் வில் கம் அப் அண்ட் அவர் கண்ட்ரி வில் ஃப்ளோரிஷ் லைக் எனிதிங் லைக் தட் ஹி வாஸ் திங்கிங். நாடு வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், என்ன செய்யும், என்ன பண்ணும் என்றதுக்காக எல்லாம் யோசனை பண்ணி தான் இந்த கம்ப்யூட்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்றைக்கி அவர் கம்ப்யூட்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இன்று உலகம் வாழ்ந்த ஃபேமஸ் அது கம்ப்யூட்டர் அதிகமான ஒரு நல்ல நிலையில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாக்கா, கம்ப்யூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணது ராஜீவ்காந்தி. இந்த உலகத்திலேயே கம்ப்யூட்டரில் நமது நாடு முன்னிலையில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் ராஜீவ்காந்தி இறந்தது ஒரு பெரிய இழப்பாகும். அதனால் அவர் இன்று இருந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற சில பார்ட்டிகள் எவ்வளோ முக்கியமாக இருக்குதோ அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். நமது பார்ட்டி அதிகமான ஃப்ளோரிஷாக இருந்திருக்குன்றதை நான் தெரியப்படுத்துகிறேன். மற்றும் அவர் செய்தது நாட்டிற்கு அதிகமான நல்லதை செய்திருக்கின்றார். ராஜீவ்காந்தி அவர் மட்டுமல்லாமல் அவருடைய தாயார் இந்திரா காந்தியும் இந்த நாட்டிற்காக உயிர் கொடுத்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். அதனால் இன்று இறந்த அவருடைய ஆத்மாவுக்கு காங்கிரஸ் கட்சியான நாமும் இந்த இந்தியா நாடும் அவருக்கு அதிகமான நன்றியையும் அவருக்கு வணக்கத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி சிறிய உரையை நான் முடிக்கின்றேன். வணக்கம். ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಹೊಂದಿಸ್ತಾ ಈ ದಿನ ನಮ್ಮ
ಮುಂದಿನ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾದ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಅವರ 34ನೇ ವರ್ಷ ಪುಣ್ಯತಿಥಿಯನ್ನು ನಾವು ಈ ದಿನ ನಾವು KGFಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ವತಿಯಿಂದ ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ವತಿಯಿಂದ ಪಕ್ಷದ ಮುಖಂಡರಿಂದ ನಾವು ಈ ಆಚರಣೆಯನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ಸುಮಾರು ಇದಿದೆ. ಅವರು ಮಾಡಿರೋ ಕಾರ್ಯಗಳು ಅವ್ರು ಮಾಡಿರೋ ಕೆಲಸಗಳು ಇವತ್ತಿಗೂ ಅದನ್ನೇ ಮುಂದುವರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹೊರತು ಹೊಸದಾಗಿ ಏನು ಮಾಡಿಲ್ಲ. ಅಂದಿನ ಅವರು ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ತಂದಾಗ ಇಲ್ಲ ಇದು ಎಲ್ರಿಗೂ ಕೆಲಸ ಸಿಗೋದಿಲ್ಲ, ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ವಿರೋಧ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದರು. ಆದರೆ ಈ ದಿನ ಅವರೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಡಿಜಿಟಲ್ ಇಂಡಿಯಾ, ಕಂಪ್ಯೂಟರೈಸ್ಡ್ ಇದು ಅಂತ ಅವರೇ ಬಂದು ಅದನ್ನು ಇದಾಗಿ ಪ್ರಣಾಳಿಕೆಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಅವರು ನಾವೇ ಮಾಡಿದೀವಿ ಅಂತ ಒಂದು ಹೊರಟಿದ್ದಾರೆ. ಆದರೆ 35 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆಯೇ ನಮ್ಮ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಿದ್ದಾಗ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದರು. ಇನ್ನೂ ಅನೇಕ ಈ ಪಂಚಾಯತ್ ರಾಜ್ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷ ಹೇಳಿದಾಗೆ ಪಂಚಾಯತ್ ರಾಜು 18 ವರ್ಷ ಯುವತಿಯರಿಗೆ ಓಟಿನ ಹಕ್ಕು ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಈ ದೇಶವನ್ನು ತುಂಬ ಇದರಿಂದ ತೊಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದರು. ಈ ದಿನ ಅವರನ್ನು ನಾವು ನೆನೆಸ್ಕೊಂಡು ಅವರ ಆತ್ಮಕ್ಕೆ ಶಾಂತಿ ಸಿಗಲಿ ಅಂತ ನಾವು ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಜೈ ಹಿಂದ್.